ஹாய் ஹலோ கைஸ், நம்ம இலக்கிய சீரியலில் வந்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி ப்ரொமோவாக பார்க்க போகிறேங்க. என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னுச்சுனாக்கா, இப்போ நம்ம பைரவிக்கும் சரி நம்ம அஞ்சலிக்கும் சரி சரியான பாடத்தை தான் வந்து நம்ம கௌதம் வந்து போயிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு பெரிய முட்டாள்தனத்தை கூட வந்து பண்ணிட்டாருன்னு கூட வந்து சொல்லலாம். என்ன ஆச்சுனாக்கா, இப்போ இந்த கௌதம் வந்து நம்ம இலக்கியா வெளியே கொண்டு வர அளவுக்காவது வந்து கொஞ்சம் அமைதியாக இருந்திருக்கணும். இந்த இலக்கியா விட்டு பிரிஞ்சு இருக்குன்னு வந்து சொன்னார் இல்லைங்களா, அது வந்து கொஞ்ச நாளைக்கு அமைதியாக இருந்தால் நம்ம இலக்கியா வெளியே வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இவரோட ஆட்டத்தை வந்து போட்டிருக்கலாம். ஆனால் என்ன பண்ணார், முட்டாள்தனமாக வந்து முன்னாடியே வந்து நீங்கள் சொன்னதால வந்து நான் கேட்பேன்னு நினைச்சிங்களா அப்படின்னு வந்து சொல்லி என்ன பண்ணார், அவரே வந்து தான் தலையில் மண்ணு வாரி போட்டுக்கிட்ட மாதிரி இலக்கியா வெளியே கொண்டு வரத்துக்கு ஒரு காரணமாக அமைஞ்சிச்சுன்னு கூட வந்து சொல்லலாம். நான் வந்து இப்பயும் நேர்மையாக தான் வந்து ஆதாரத்தை கண்டுபிடிப்பேன், அதுக்கப்புறம் தான் இலக்கியாவை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க வாழ்க்கையில் வந்து ரொம்ப விளையாட ஆரம்பிக்கிறாரு. இப்போ இந்த அஞ்சலியும் இந்த பைரவியும் வந்து என்ன பண்ண போகிறாங்கனாக்கா, இதுக்கப்புறம் இன்னும் பெரிய பிரச்சனையை தான் வந்து இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, புது புது பிளான் வந்து போட்டுட்ருக்காங்க இந்த அஞ்சலியும் இந்த பைரவியும். சரி, நம்ம கௌதம் இப்படி பண்ணுறது ஒரு வகையில் நல்லதான். இப்போ நேர்மையாக வந்து நம்ம எப்படியாவது இந்த அஞ்சலியை வந்து அதாவது இந்த இலக்கியா வெளியே கொண்டு வந்துடலான்னுன்றாங்களா, அதுக்கு சரியான ஆதாரத்தை தேடி வந்து அங்கங்கே போயிட்டுருக்காரு. ஒரு பக்கம் வந்து இந்த ஒரு கேஸை கொடுத்து இந்த அஞ்சலியை தூக்கி உள்ளே வச்சுட்டா எப்படி நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு என்ன ஆகுதுனாக்கா, நம்ம அஞ்சலியை தூக்கி உள்ளே வைக்கிறாங்க. எப்படி ஆதாரத்தை வந்து தேடி சுற்றிட்டு இருக்காரு நம்ம கௌதம். என்னடா இது, இவங்களோட பிரச்சனை தாங்க முடியல அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு. எப்போ தான் வந்து இந்த இலக்கியா வந்து வெளியே வருவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துருக்கோம் ஒவ்வொரு எபிசோட்லையும் ஒவ்வொரு சீன்லையும். இப்போ இந்த டைமில் வந்து நம்ம இலக்கியா வெளியே வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆர்வத்தோடு இருந்தோம். நம்ம கௌதம் வந்து அடுத்து இந்த அஞ்சலிக்கும் பைரவிக்கும் என்ன மாதிரி தண்டனை கொடுப்பாங்கன்னு சொல்லி ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தேனாக்கா, இந்த இலக்கியா இந்த ஒரு சீன்லேயும் வந்து வெளியே வர்றதே இல்லை. ஏன்னா நம்ம கௌதம் வந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பண்ணிட்டாரு. அவங்களுக்கு நல்லது பண்ணுறேன்னு சொல்லி அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம கௌதம் பிரச்சனையில் போய் மாட்டுறது தான் மிச்சமாக இருக்குது. நம்ம இலக்கியாவும் அதுக்கு தான் வந்து துணையாக இருந்தாங்க. இப்போ நம்ம அஞ்சலியும் பைரவியும் எப்படி வந்து மாட்ட போகிறாங்கனாக்கா, நம்ம ரேவதி இருக்காங்க இல்லைங்களா, இந்த ஒரு விஷயத்த வந்து இவங்க பணத்தை கொடுத்து வாங்கினாங்க, இதுக்கு எல்லா ஆதாரமும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த கோயிலேருந்து வந்து மாற்றினாங்க அப்படி சொன்னால் போதும், அங்கே இருக்கிற சிசிடிவி கேமரா வச்சு வந்து அழகாக இவங்க ரெண்டு பேரை வந்து பிடிச்சிடலாம். ஆனால் அவங்களும் வந்து சொன்ன பாடம் கிடையாது. இந்த கௌதமும் போயிட்டு இந்த ரேவதிகள் என்னாச்சு ஏதாச்சுன்னு வந்து கேட்கலாம். ஆனால் ஒவ்வொரு பிரச்சனையும் மட்டும் நல்லாவே தெளிவாக தெரியுது, இந்த இலக்கியாவுக்கு மட்டும்தான் வருது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இந்த கௌதம் வந்து என்ன பண்ணுறாருனாக்கா, நம்ம பைரவி அதாவது ஜானுகள் வந்து போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி எல்லாம் மிரட்டுறாங்க, இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க. இவங்க ரெண்டு பேரை வந்து நான் சும்மா உடம்பு கிடையாது, இவங்களுக்கு சரியான பாடத்தை வந்து நான் போட்ட தான் வந்து போகிறேன், இவங்களை என்னதாம்மா பண்ணுறது, அப்படி என்னதான் ஜானு இவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. இருப்பா, இவங்களுக்கு எல்லாருக்கும் நானே வந்து ஒரு முடிவு கட்டிட போகிறேன், இந்த அஞ்சலிக்கும் இந்த பைரவிக்கும் ஒரு முடிவை நானே கட்டிட்டுனா போதும், இவங்க இனிமேல் வந்து உனக்கு பிரச்சனை பண்ண மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு தான் வந்து இருக்காங்க. சரி, இந்த அஞ்சலிக்கு இந்த பைரவிக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுப்பாங்க, நம்ம ஜானு வந்து ஏதாவது பிளான் வச்சுருப்பாங்களா அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணி, முக்கியமாக வந்து நம்ம கௌதம் வந்து பண்ணது சரியாக தப்புன்றதை கமெண்ட் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.